அவங்களே சொல்லியிருக்காங்க. நான் வந்து அவங்க இன்டர்வியூ பார்க்கும்போதே தெரிஞ்சு நிறைய நான் ஈடுபட்டிருக்கேன் அப்படின்ட்டு. ஒருவேளை நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட நீங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு பேரை கடந்து போயிருப்பீங்க. இவங்க எல்லாம் என்கிட்ட ஃபைட்டுக்கு வருவாங்க, என்னப்பா என் பொண்டாட்டியை நீ கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்ட்டு. ஸோ இப்பவும் நான் சொல்றேன் வைஷு, உங்க மேல மிகப்பெரிய மரியாதை இருக்கு. நீங்க நல்லா வரணும், உங்களுடைய பயணங்கள் தொடரணும். நீங்க இது எனக்கு எப்படி தெரியுமா, உங்களை கைட் பண்ண ஆள் இல்லையோ, நீங்க ஒரு டிப்ரெஷன்ல இருக்கீங்களோ, என்னடா நாஞ்சி நம்மகிட்ட பழகிட்டு இப்படி திடீர்னு விட்டுட்டு போயிட்டானே, இக்னோர் பண்ணிட்டானே, அவங்க மனைவி நம்மள்ட்ட பேசலையே, மாமியார் நம்மள்ட்ட பேசலைங்கிற ஒரு டிப்ரெஷன்ல நீங்க இந்த விஷயத்தை செஞ்சுட்டீங்க. ஓகே, செஞ்சது செஞ்சுக்கட்டும். நாங்களும் ஓகே இதை மறந்துட்டோம். இதுக்கப்புறம் நீங்க உங்க வேலையில கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. ஒருவேளை நான் உங்கள்கிட்ட பழகினதுனால உங்க மனசு காயப்படுத்திருந்தா தயவு செய்து பகிரங்கமா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, எனக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தையுடைய சிரிப்பை பார்த்துட்டு நாங்கள் நல்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் தாண்டி எனக்கு வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான நிறைய வேலைகள் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு மீடியாவில் தொடர்ந்து போராட்டத்தில் இருக்கக்கூடிய கலைஞனாக நான் இருந்துகிட்டு இருக்கேன். ப்ளீஸ் தயவு செய்து இதோட